ஹாய், வெல்கம் டு ஆயிரம் பேசும் புத்தகங்கள் சேனல். இது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜார்ஜ் எஸ் கிளார்சன் எழுதிய த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், தமிழில் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்ற புத்தகத்திலேருந்து சாப்டர் பை சாப்டராக ஆடியோ ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது சாப்டர் 5, தங்கத்திற்கான 5 விதிகள். ஒரு பை நிறைய தங்கம், இன்னொரு புறம் பொன்னான அறிவுரைகள் எழுதப்பட்ட களிமண் ஏடு. இது ரெண்டுத்துலேயும் எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு வந்திருக்க கூட்டத்தை பார்த்து கலாபாப் அப்படின்றவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு எல்லாரும் தங்கம்தான் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இந்த பதில் எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படின்ட்டு கலாபாப் மேலும் சொல்கிறாரு. கலாபாப் வந்திருக்கவங்க கூட்டத்தை பார்த்து, இரவில் அலையும் காட்டு நாய்களை சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது எப்போதுமே பசியோடு ஓலமிட்டுக்கிட்டே இருக்கும். சரி, நீங்கள் அதுக்கு உணவிடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்பையும் அதை சாப்பிட்டுட்டு திரும்ப பசி வரும் பொழுது அது அதே மாதிரியே சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நாளை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றதே அதுங்களுக்கு தெரியாது. இதே போல தான் மனிதர்கள்கிட்ட தங்கம் வேணுமா இல்லை ஒரு நல்ல அறிவுரை வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தங்கம் அப்படின்னு சொல்லி தங்கத்தை தேர்ந்தெடுப்பாங்க. பின்பு அந்த தங்கத்தையும் வீணடிப்பாங்க. திரும்பவும் தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுது புலம்புவாங்க. தங்கத்தின் விதிகள் அறிந்து அதன்படி நடப்பவர்களுக்கு தங்கம் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கும். இப்போது கலாபாப் தங்கத்திற்கான 5 விதிகள் அப்படின்ற கதையை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை வேறு யாரதோடதும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்த அர்கத்தோட கதை தான். அர்கத் பாபிலோன்லேயே மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அர்கத்துக்கு நொமார்சீர் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் அர்கத் அவனோட பையன் நொமாசீரை கூப்பிட்டு, என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்துக்குமே நீ தான் அதிபதியாக வேணும் அப்படின்றத என்னோடய ஆசை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இந்த சொத்துக்களை எல்லாம் திறம்பட கையாளுற அப்படின்றத என்கிட்ட நிரூபிக்கணும். இந்த செயலை நீ தொடங்கிறதுக்கு நான் உனக்கு 2 விஷயங்களை தரேன். முதல்ல நான் உனக்கு ஒரு பை நிறைய தங்கத்தை தரேன். அதை நீ புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினா அதுவே உன் எதிர்காலத்துக்கு வெற்றியின் அடிப்படையாக அமையும். இரண்டாவது, தங்கத்தின் 5 விதிகள் பொறிக்கப்பட்ட களிமண் ஏட்டையும் உனக்கு தரேன். 10 வருடம் கழித்து என்னை சந்தித்து உன்னோட கதையை சொல்லு. சரியாக 10 வருஷம் கழித்து அர்கத் சொன்ன மாதிரியே அர்கத்தோட பையன் நொமாசீர் அர்கத்தை சந்திக்கிறதுக்கு அவங்களோட அரண்மனைக்கு வந்தான். நொமாசீர் அர்கத்துக்கிட்ட, தந்தையே, நான் போகும்போது எனக்கு நீங்கள் தாராளமாகவே தங்கத்தை கொடுத்தீங்க, அதே போல் ஞானத்தையும் எனக்கு கொடுத்து அனுப்புனீங்க. தங்கத்தை நான் மிக மோசமாக கையாண்டேன். தங்கம் பறந்து போச்சு. முதல்ல நாங்கள் நினிவே அப்படின்ற ஒரு நகரத்திற்கு போனோம். அங்கு எங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு குதிரை பந்தயத்தில் பெரும் பகுதியான தங்கத்தை நான் இழந்துட்டேன். இது முதல் பாடம். மேலும் என்னோட இன்னொரு நண்பன் ஒரு கடையில் இருக்க பொருட்கள் எல்லாமே சொற்பமான விலையில் கிடைக்கிறதாகவும், அந்த கடையை நாம் 2 பேரும் எடுத்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருக்க மிச்ச தங்கத்தையும் அதில் முதலீடு செஞ்சேன். பிறகு என் நண்பனும் நானும் அந்த தொழிலையும் ஏமாற்றப்பட்டோம். அப்போ தான் நீங்கள் எங்ககிட்ட கொடுத்த தங்கத்தின் 5 விதிகள் அப்படின்ற களிமண் ஏடு என்னோட நினைவுக்கு வந்தது. அதில் இருக்க விதிகளை நான் ரொம்ப கவனமாக படித்தேன். இந்த களிமண் ஏட்டை முதல்ல நான் பார்த்துருந்து அதில் இருக்க தங்கத்திற்கான 5 விதிகளை படிச்சிருந்தேன்னா என்னிடம் இருந்திருக்க தங்கத்தை நான் இழந்திருக்க மாட்டேன் அப்படின்றத நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இரவில் அங்கே வந்திருக்கவங்களுக்கு மத்தியில் அர்கத் சொன்ன தங்கத்திற்கான 5 விதிகளை இப்போது நொமாசீர் சொல்ல போகிறான். தங்கத்திற்கான 5 விதிகள். முதலாவது விதி, தன்னோட வருமானத்தில் குறைந்தது 10ல் 1 பங்கை தனது எதிர்காலத்துக்காகவும் குடும்பத்திற்காகவும் சொத்து சேர்த்து வைப்பவரிடம் தங்கம்
விரும்பி வருவதோடு மட்டும் இல்லாமல் அதன் அளவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போது ரெண்டாவது விதி. தங்கம் தனது புத்திசாலித்தனமான முதலாளிக்காக ஊக்கத்துடனும் திருப்தியுடனும் பணியாற்றி தங்கத்தை பல மடங்கு ஆக்கி கொடுக்கும். மூன்றாவது விதி. தங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா தங்கத்தை திறன்பட கையாள்பவர்களிடம் ஆலோசனையின்படியே முதலீடு செய்ய வேணும். நாலாவது விதி. தனக்கு அனுபவம் இல்லாத வியாபாரத்திலேயோ அல்லது ஆலோசகர்கள் அங்கீகரிக்காத துறையில் தங்கத்தை முதலீடு செய்யும்போது தங்கம் நம்ம விட்டு நழுவி போயிடும். ஐந்தாவது விதி. சாத்தியமற்ற அதிகப்படியான வருமானத்திற்காக தங்கத்தை முதலீடு செய்யும் போதோ அல்லது மோசடி திட்டங்களை போட்டு ஏமாற்றுபவரிடம் பேச்சை கேட்டு முதலீடு செய்யும் போதோ அல்லது மிகையான ஆசையினால் முதலீடு செய்யும் போதோ தங்கம் அந்த மனிதனை விட்டு போயிடும். இதுதான் எங்கள் அப்பாவால் எழுதப்பட்ட தங்கத்திற்கான 5 விதிகள். தங்கத்தை விட இந்த விதிகள் தான் எங்களுக்கு மகத்தான ஒரு விஷயம். அவன் மறுபடியும் தான் அப்பாவை பார்த்தான். என்னுடைய அனுபவமின்மை எனக்கு ஏற்படுத்திய ஆழ்ந்த வறுமையையும் விரக்தியையும் நான் சொல்ல போகிறேன். இருப்பினும் தொடர்ச்சியாக வரும் எந்த ஒரு துன்பமும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து தான் தீரும். நகரின் வெளிப்புற சுவர் வேலையை செய்யும் அடிமைகளை நிர்வாகம் செய்யும் வேலை எனக்கு கிடைத்ததன் மூலம் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது. நான் ஏற்கனவே தங்கத்தின் முதல் விதி பற்றி நன்கு அறிந்திருந்ததுனால என்னோட முதல் சம்பளத்தில் இருந்து ஒரு செப்பு காசை சேமிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செப்பு காசுகளை சேர்க்க ஆரம்பித்தேன். பிறகு அந்த செப்பு காசுகள் எல்லாமே ஒரு வெள்ளி காசாக ஆக்கினேன். மேலும் அந்த நகரின் வெளி சுவர்களை அமைக்கிற வேலை இனிதே முடிந்தது. எதிரிகள் உள்ள வராதபடி வாயிலுக்கு வெண்கலத்தால் ஆன மிகப்பெரிய வாயில் கதவு அமைக்க வேண்டிய வேலையும் தயாராகிவிட்டது. நினிவே நகரில் வாயில் கதவுகள் உருவாக்குவதற்கான போதுமான அளவு உலோகம் கிடையாது. இந்த சமயத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு குழுவை உருவாக்கினோம். எங்ககிட்ட இருக்க தங்க காசுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம். பல ஆட்களை தயார் செய்து அவங்கக்கிட்ட தொலை தூரத்தில் இருக்கும் சுரங்கத்திலிருந்து வாயிலுக்கு தேவையான உலோகம் வாங்கி வர சொன்னோம். அரசன் வாயில் கதவுகள் தயார் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நல்ல விலைக்கு எங்களோட உலோகங்களை வித்துடலாம் அப்படின்றது தான் எங்களோட திட்டம். ஒருவேளை மன்னர் எங்களிடம் வாங்கலை அப்படின்னாலும் உலோகங்களை நாங்கள் நல்ல விலைக்கு விற்க முடியும். இந்த மாதிரியான வாய்ப்பின் மூலமாக நான் தங்கத்தின் 3வது விதியான புத்திசாலியான நபரின் ஆலோசனையின்படி தங்கத்தை முதலீடு செய்தல் என்ற விதிப்படி நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் நினச்ச மாதிரியே எங்கள் குழு வெற்றி பெற்றுச்சு. இந்த பரிமாற்றத்தின் மூலம் என்னுடைய தங்கத்தின் அளவு வெகுவாக உயர்ந்துச்சு. இதற்கிடையே இந்த குழுவுடன் நான் சேர்ந்து பல வாணிபங்களில் ஈடுபட்டேன். இவர்கள் தங்கத்தை லாபகரமான முறையில் கையாள தெரிந்தவர்கள். இவங்களோட நான் இணைந்து வேலை செய்ததன் மூலம் தங்கத்தை எவ்வாறு பாதுகாப்பான அதே சமயம் லாபகரமான வழியில் முதலீடு செய்ய முடியும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்தவரை தங்கத்தின் 5 விதிகளை பற்றி அறிவு நமக்கு இல்லாட்டி புதிதாக தங்கம் நம்மிடம் வராது. ஆனால் இருக்கிற தங்கம் சீக்கிரமே போய்விடும் அப்படின்னு தன்னோட தந்தை அர்கத்துக்கிட்ட சொல்கிறான். அர்கத், செல்வம் வேகமாக வந்தால் அதே போல் வேகமாகவும் போயிடும். மெதுமெதுவாக சேரும் செல்வம் அதன் உரிமையாளருக்கு திருப்தியையும் பெரும் சந்தோஷத்தையும் தரும். திரும்பவும் அர்கத் தங்கத்திற்கான 5 விதிகளை சுருக்கமாக சொல்கிறாரு. தங்கத்தின் முதல் விதி, தனது வருமானத்தில் குறைந்தது 10ல் 1 பங்கை தனது எதிர்காலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் சேர்த்து வைக்கிறவங்க தங்கம் விரும்பி வருவதுடன் அதன் அளவும் அதிகரித்து கொண்டே போகும். தங்கத்தின் 2வது விதி,
தங்கத்தை லாபகரமான வழிகளில் ஈடுபடுத்தும் புத்திசாலித்தனமான முதலாளிக்காக தங்கம் திருப்தியுடனும் ஊக்கத்துடனும் பணியாற்றும். மேலும் தங்கத்தை அது பல மடங்கி ஆக்கி கொடுக்கும். தங்கத்தை சேர்த்து வைத்திருக்கும் எந்த ஒரு நபரும் வாய்ப்பு வரும்போது அதை மிகவும் லாபகரமான வழியில் பயன்படுத்திட்டு வருடங்கள் கடந்த பிறகு பார்த்தா அது ஒரு வியக்கத்தக்க அளவில் பன்மடங்கியாக இருக்கும். 3ஆம் விதி, தங்கம் பாதுகாப்பாக இருக்க வேணும் அப்படின்னா தங்கத்தை திறம்பட கையாள்பவர்களின் ஆலோசனைப்படியே முதலீடு செய்ய வேண்டும். 4வது விதி, தனக்கு அனுபவம் இல்லாத வியாபாரத்திலேயோ அல்லது ஆலோசகர்கள் அங்கீகரிக்காத துறையிலேயோ தங்கத்தை முதலீடு செய்யும்போது தங்கம் நம்மை விட்டு போய்விடும். 5வது விதி, சாத்தியமற்ற அதிகப்படியான வருமானத்திற்காக தங்கத்தை முதலீடு செய்யும்போது அல்லது மோசடி திட்டங்களை போட்டு ஏமாற்றுபவருடன் பேச்சை கேட்டு முதலீடு செய்யும்போது அல்லது தன்னோட பேராசையினால் முதலீடு செய்யும்போது தங்கம் அந்த மனிதனை விட்டு போய்விடும். நம்முடைய புத்திசாலித்தனமான செயல்கள் நம் வாழ்க்கைக்கு துணையாக வந்து உதவி செய்யும். அதே போல் நமது முட்டாள்தனமான செயல்களும் நம்ம தொடர்ந்து வந்து துன்புறுத்தும். நான் முன்னாடி செஞ்ச தவறுகளை திரும்ப செய்யாமல் இருக்க நடந்த தவறுகளை நினைவில் வச்சிருக்க வேணும். பணக்காரர்கள் தான் பாபிலோனின் மிகப்பெரிய சொத்துக்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் மேலும் பணக்காரர்களாகவும் மேலும் மதிப்புடையவர்களாகவும் வளர்கிறாங்க. ஒரு நாட்டின் வளம் போல அவர்களும் நாட்டின் வெகுமதிகள். நம்மளோட விருப்பங்கள் அனைத்தும் மந்திர சக்தி படைத்தது. நம்ம விருப்பங்களை தங்கத்தின் அந்த 5 விதிகளை நன்கு அறிந்து கொண்டு அதன் வழியில் செலுத்தினா நாமளும் பாபிலோனின் பெரும் செல்வங்களை சேர்த்து விடுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புக்கோட முந்தைய பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதிவை பாருங்கள். அப்போ தான் இந்த புக்கு உங்களுக்கு முழுசாக புரியும். நன்றி. அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.